ராம் நாராயண ராம். நீங்கள் ராம் நாராயண ராம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்று அறிய விரும்புகிறீர்களா? நாம் நம்முடைய குடும்ப உறுப்பினரை அவர்களின் பெயரை அழைத்தால் அவர்கள் நம்மிடம் வந்து சேர்வார்கள். ஆனால் நாம் இறைவனை, கடவுளை, அல்லாவை அழைத்தால் அவர்கள் வருவார்களா? இல்லை, அவர்கள் வரமாட்டார்கள். அனைத்து மதங்களின் கடவுள் ஒருவரே எனில் மக்கள் ஏன் அவர்களை வெவ்வேறு பெயர்களால் அழைக்கிறார்கள்? அனைத்து மதத் தலைவர்களும் நோயாளிகளுக்காக மருத்துவமனைகள் ஏன் அமைக்கவில்லை? கல்விக்காக பள்ளிகள் ஏன் உருவாக்கவில்லை? மக்களுக்கு குடியிருப்புகள் ஏன் உருவாக்கப்படவில்லை? வீடுகள் கட்டுவதற்கு பதிலாக கோடிக்கணக்கான பணம் செலவழித்து கோயில்கள் கட்டுகிறார்கள். மதத் தலைவர்கள் இறைவனை அழைக்கும் போது இறைவன் ஏன் வரவில்லை என்று விளக்க வேண்டும். ஆனால் நீங்கள் ராம் நாராயண ராம் என்று அழைத்தால் அவர் நிச்சயம் வருவார். ராம் நாராயண ராம் என்று ஜபியுங்கள், அவர் நிச்சயம் வருவார். மதத்தின் உண்மையான அர்த்தம்தான் தன்னை உணர்வதும் அடையாளம் காண்பதுமாகவும். மனிதன் முழுவதுமாக ராம் நாராயண ராம் தான். உலகத்தில் உள்ள அனைத்து மதங்களும் நம்மை நம்முடைய உண்மையான அடையாளத்தை அறிய வைத்துள்ளனவா? இல்லை. நீங்கள் உங்களை உணர முடியாதவரை நீங்கள் எதையும் அடைய முடியாது. உங்களை அறிய உங்கள் முழு வாழ்க்கையும் கடந்து செல்லும். ஆனால் நீங்கள் ராம் நாராயண ராம், அதாவது முழு பிரபஞ்சமும் அடங்கிய இறைநாமம் ஜபித்தால் உங்களை உணர முடியும். ஒரு மனிதன் தாய் தந்தையின் உடலில் எப்படி தோன்றுகிறான்? இயற்கை வழியாக. தாய் தந்தை அவர்கள் இயற்கையின் பழங்களை உண்டதால், சூரிய ஒளியை பெற்றதால், காற்றை சுவாசித்ததால், அந்த அனைத்தையும் இணைத்து நாம் உருவாகினோம். நாம் முழுவதுமாக பிரபஞ்சத்திலிருந்தே உருவாக்கப்பட்டவர்கள். நம்முள் உள்ள இறை உணர்வை எழுப்புவதற்கு மனிதர் உருவாக்கிய மதம் தேவையில்லை. மதத்தின் உண்மையான பொருள் தன்னை உணர்வதே ஆகும். நாம் ராம் நாராயண ராம் என்ற இறை நாமத்தை ஜபிப்பதன் மூலம் எல்லாவற்றையும் பெறலாம். அப்படியானால் ஏன் வேறு மதம் தேவை? மனிதன் தன் உண்மையான நிலையை கண்டறியும் நாளில் அவனுக்கு வேறு எந்த மதத்தும் தேவையில்லை. மனிதன் நேரடியாக பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ளலாம். என் மகா குரு கூறியதாவது, உன் உண்மையான தாய் தந்தைகள் ஆகாசமே. அவர்களின் பெயர் ராம் நாராயண ராம். பூமியில் உள்ள அனைத்தும் ஆகாயத்திலிருந்து வந்ததே, மேலும் ஆகாயத்தின் மடியில் அமைந்துள்ளது. நீங்கள் ராம் நாராயண ராம் என்று தொடர்ந்து ஜபித்தால் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையும் புதிய பாதையும் கிடைக்கும். நீங்கள் ராம் நாராயண ராம் என்று அழைத்தால் அவருடன் தொடர்பு கொண்ட உணர்வு உண்டாகும். உங்களுக்கு ஒரு அபூர்வமான ஆற்றல் கிடைக்கும். அந்த ஆற்றல் உங்களை முழுமையாக நேர்மறை எண்ணங்களால் நிரப்பும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாக அடைய வேண்டிய அனைத்து இலக்குகளையும் எளிதாக அடையலாம்.